வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கொத்தமல்லி பொடி பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 12 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த மிளகாயை நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் கருகிராம பார்த்து கவனமா வறுத்துக்கங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே வறுத்துட்டோம்னா நல்ல வாசனையா இருக்கும் இந்த பொடி. மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயோட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்க்கிறேன். சேர்த்த இந்த பருப்பு வறுபட்டு லைட்டா அதனுடைய கலர் மாறி வரட்டும். இந்த மாதிரி லைட்டா பருப்போட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதுல 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்க்கிறேன். இப்ப எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இப்ப நம்ம சேர்த்த கொத்தமல்லி விதை நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுருச்சு. பருப்புமே நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இது கூட அரை கைப்பிடி அளவு கிளீன் பண்ண கறிவேப்பிலை. கறிவேப்பிலையை நல்லா கிளீன் பண்ணி நிழல்லையே காய வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கலாம். ஈர கறிவேப்பிலை போட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வறுபடாது. இப்ப கறிவேப்பிலை இலைகளும் நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுருச்சு. அடுத்து இதுல ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எந்த அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்து நல்லா மறுபடியும் வறுத்து விட்டுக்கங்க. அப்பதான் இந்த புளி நல்லா வறுபடும். மிக்சிலையும் நல்லா ஈஸியா அரைப்படும். இப்ப நம்ம வறுத்த மல்லி, பருப்பு, கறிவேப்பிலை, புளி எல்லாத்தையும் இந்த பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்து ஒரு 8ல இருந்து 10 பல் பூண்டை தோலோடையே சேர்த்து நல்லா சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கங்க. பூண்டு வறுக்கிறதுக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. சேர்க்காமையே வறுத்தா போதும். இந்த பூண்டை 2 நிமிஷமா வறுத்தாச்சு. இதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துடுறேன். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டா கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. அடுத்து இது கூட நம்ம வறுத்த அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். இப்ப இதை 2 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். பூண்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி 1-2 தெரியுற மாதிரி அரைச்சிக்கங்க. பொடி நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. முருங்கைக்கீரை பருப்பு பொடி பண்ண போகிறோம். 2 கப் காய்ந்த முருங்கை இலைகள் வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கீரையை நிழலில் தான் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்காதீங்க. வெயிலில் காய வச்சோம்னா முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். எடுத்து வச்ச 2 கப் முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த கீரையை வறுத்துக்கணும். கீரை வறுபட்டு நல்லா மொறுமொறுன்னு வரும். அது வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி மிதமான தீயில வச்சு வறுத்தாதான் கீரை கருகிராம அதனுடைய கலர் மாறாம இருக்கும். வறுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு சத்தம் கேட்குது. நம்ம கீரையை காய வச்சதுனால இது வேகமாகவே வறுபட்டுரும். நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். எல்லா பருப்பையுமே நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறுங்கடாயில் தான் வறுக்கணும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துட்டு அது கூட அரை டீஸ்பூன் மிளகையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா கலர் மாறாமல் கரெக்டாக நல்லா வாசனை வர வரையும் வறுபடணும். கருகிராமல் பார்த்துக்கணும். தீயை நிதானமாகவே வச்சு வறுத்துக்கங்க. இந்த முருங்கைக்கீரை பருப்பு பொடிக்கு இந்த துவரம் பருப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் துவரம் பருப்பு சேர்த்துக்கங்க. துவரம் பருப்பு கரெக்டாக வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை வந்துருச்சு. அதோடு சேர்ந்து மிளகுமே நல்லா வறுபட்டுருச்சு. மிளகுமே இதுக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். அதனால் இந்த அளவு மிளகு சேர்த்து வறுத்துக்கங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். துவரம் பருப்பு மிளகை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதையும் நிதானமான தீயில வச்சு கருகிராமல் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். கடலை பருப்புமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. கருகிராமல் இருக்குது பாருங்கள். இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம்.
அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பை சேர்த்து அதே மாதிரி நல்லா கலர் மாறிடாமல் பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கணும். நிதானமான தீயில வச்சு வறுத்துக்கணும். உளுந்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். நம்ம பருப்புகளை எல்லாம் தனித்தனியாக வறுக்கணும். ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு டயத்தில் வறுபடும். உளுந்தும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதையும் ஏற்கனவே வறுத்த பருப்போடு சேர்த்து எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதில் கருப்பு எள் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். எள்ளும் நல்லா வறுபட்டுருச்சு. இது ஏற்கனவே வறுத்த எள்ளு தான், அதனால் படபடன் பொரியலை. நீங்கள் வறுக்காத எள் சேர்த்திங்கன்னா நல்லா படபடன் பொரிஞ்சு வரும். இந்த எள்ளையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கூட அரை கைப்பிடி அளவு க்ளீன் பண்ண கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுபட்டு நல்லா மொறு மொறுன்னு வரும், அது வரையும் வறுத்துக்கணும். கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், கல் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடாய் சூட்லேயே இது ரெண்டுமே வறுபட்டுரும். கட்டி பெருங்காயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன சைஸ் அளவு எடுத்து வறுத்துக்கங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன். இது கூட 7 காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுத்துக்கணும். நான் 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாவும் கருகிராமல் நல்லா வறுபட்டுருச்சு, கரெக்டாக வறுபட்டுருச்சு. இதையும் பருப்போடு சேர்த்து எடுத்து வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்து மிளகாய் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை நைஸாக அரைச்சிடாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சாதான் இந்த பொடி நல்லாயிருக்கும். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சாதான் இந்த முருங்கைக்கீரை பருப்பு பொடி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை. மறுபடியும் இதில் இந்த அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சுவையான வாசனையான சத்தான முருங்கைக்கீரை பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. உளுந்து இட்லி பொடி பண்ணலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து நீங்க எல்லாத்தையும் வறுத்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 150 கிராம் உளுந்து இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த உளுந்து பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கணும். நான் வெள்ளை உளுந்து சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க தோல் உளுந்து சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. பருப்பு வறுபடாம இருந்தாலோ அல்லது பருப்பு கருகிட்டாலோ பொடியோட சுவை நல்லா இருக்காது. இத உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். அடுத்து இதுல அரை ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல 100 கிராம் கடலை பருப்பை சேர்த்துட்டு இந்த பருப்பையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கருகிராம நல்லா பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கணும். கடலை பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயத்தை உடைச்சு இதுல சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்தோம்னா பொடி நல்லா வாசனையா இருக்கும். இன்னொன்னு, இந்த பொடிக்கு நான் பூண்டு எதுவும் சேர்க்கல, அதனால பெருங்காயம் கூட கொஞ்சமே சேர்த்து வறுத்துட்டோம்னா பொடி நல்லா வாசனையா இருக்கும். இப்ப பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுல 20 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க.
மிதமான தீயில வச்சு இந்த மிளகாவை கருகிராம நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கங்க. இப்ப மிளகா வறுபட்டுருச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாத்திட்டு அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சமா மட்டும் கருவேப்பிலை இலைகள் சேர்க்கும் போது பொடி வாசனையா இருக்கும். இந்த கருவேப்பிலை வாஷ் பண்ணி நிழல்லே உணர்த்தின கருவேப்பிலை. கருவேப்பிலை இட்லி பொடினா நீங்க கருவேப்பிலை அதிகமா சேர்த்துக்கலாம். இது உளுந்து இட்லி பொடிங்கிறதுனால இந்த அளவு கொஞ்சமா சேர்த்தா போதும். கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுருச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்க்கிறேன். இந்த எள்ளு ஏற்கனவே வறுத்த எள்ளு தான். எள்ளு நல்லா படபடன்னு பொரியுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் மாத்தி வச்சிடலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பேனோட ஹீட்லயே இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டோம்னா உப்புல உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போயிடும். உப்பையும் மாத்தி வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதை ரொம்ப நைஸா அரைச்சிடாம லேஸ் கொரப்பா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. சுவையான உளுந்தம்பருப்பு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. கறிவேப்பிலை பொடி பண்ண போறோம். கடாயில 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதுல 4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பை லைட்டா வறுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி லைட்டா வறுத்து விட்டுட்டு அது கூட 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த 2 பருப்புமே ஓரளவு வறுபடணும். லைட்டா கலர் மாதிரி வரணும். அது வரையும் வறுத்துக்கலாம். சேர்த்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்போட கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு 1/2 டீஸ்பூன், கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 7-8 சேர்த்துருக்கேன். மிளகு இருக்கிறதுனால காஞ்ச மிளகாய் இந்த அளவு போதும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். சேர்த்த பருப்பு, மல்லி, மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் பவுடர் பெருங்காயங்கிறதுனால கடைசியில் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி நல்ல நிழல்லையே காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி காய வச்சுக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. இது 4 கப் சேர்க்க போகிறேன். இந்த கருவேப்பிலையை நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுரும். கருவேப்பிலையை அதனுடைய கலர் மாறாமல் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கிண்டி விட்டு வறுத்துக்கணும். இப்போ ஓரளவு வறுபட்டுருக்கு. இன்னும் மொறுமொறுப்பு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு. நல்லா மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது பாருங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். அப்போதான் நல்லா பவுடர் ஆக்கும் போது நல்லா அரைபட்டுரும். கடாய் சூடாக இருக்கும் போதே அது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கறிவேப்பிலை இப்போ அதிகமாக தெரியும். பவுடர் ஆகும்போது அளவு குறைஞ்சிரும். அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த கருவேப்பிலையும் எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். வறுத்து வச்ச பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம்.
மிக்ஸி ஜார் வந்து நல்லா காஞ்சு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் இருக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நைஸ் பவுடராக அரைச்சிடாம கொரகொரப்பான பவுடராக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பான பவுடராக அரைச்சிக்கங்க. அப்போ தான் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும், தோசை மேலே தூவி பொடி தோசையாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும், இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். கறிவேப்பிலை பொடியை டிஸ்பிளே பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு. சுவையான சத்தான கறிவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. ஸ்டவ்வில் பேன் போட்டு சூடாயிடுச்சு. நம்ம ரசத்துக்கு வறுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கணும். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை வறுத்துடலாம். இந்த மெஷரிங் கப்பில் அரை கப்பில் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் இருக்கும். இதை இந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வறுத்துக்கணும். நிதானமான தீயில வச்சு வறுத்துக்கங்க. வறுத்தாச்சு. பருப்போட கலர்லாம் மாறலை. பருப்பு வந்து கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. இந்த அளவு வறுத்தா போதும். அப்போ தான் இது மிக்சியில் அரைக்கும் போது அரைப்படும். இதை இந்த பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். அடுத்து 1/4 கப் மிளகு எடுத்திருக்கேன். இது 60 கிராம் இருக்கும். இதையுமே இந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறுற வரையும் வறுத்தா போதும். நிதானமான தீயில வச்சு இதையும் சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கலாம். மிளகும் வறுபட்டு சூடு ஏறிடுச்சு. இதையும் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து சீரகம் வறுக்கணும். ரசத்துக்கு மிளகை விட சீரகம் அதிகமாக இருக்கணும். நான் வந்து இந்த 1/3 கப்பில் சீரகம் எடுத்திருக்கேன். இது 80 கிராம் இருக்கும். இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கணும். சீரகமும் கை பொறுக்கிற அளவு சூடுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து மாற்றி வச்சிடலாம். கால் கப்பு கொத்தமல்லி விதையை இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா சூடு ஏற வரையும் வறுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி விதை பார்த்திங்கன்னா 30 கிராம் இருக்கும். கொத்தமல்லியும் வறுபட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்துடுச்சு. இதையும் எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் வறுக்கணும். நான் வந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வேணாலும் சேர்த்துக்கங்க. இதையும் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் வறுபட்டுச்சு. இதையும் ஏற்கனவே வறுத்ததோடு சேர்த்து வச்சிடலாம். அடுத்து 1/2 கைப்பிடி அளவு க்ளீன் பண்ண கறிவேப்பிலை. கறிவேப்பிலையில் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இதையும் சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கணும். கறிவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பெருங்காய பவுடர் பேன் சூட்லேயே வறுபட்டுரும். இது வறுபட்டதும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சதோடு எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம ரசம் தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்து தாளிப்போம். அதனால் இப்போ வந்து இந்த அளவு போதும். வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. சேர்க்குறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜார் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரசப்பொடிக்கு கொரகொரப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும். ரசப்பொடி அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி ரசப்பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரசம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரசப்பொடியை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பருப்பு பொடி பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டு இந்த பருப்பு வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம்.
பருப்பு பொடிக்கு வந்து மெயினாக வந்து துவரம்பருப்பு தான் அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி துவரம்பருப்பு அதிகமாக சேர்த்து நம்ம பருப்பு பொடி பண்ணும்போது அந்த பொடியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த துவரம்பருப்பு வாசனையோட சூப்பராக இருக்கும். பருப்பு லைட்டாக வறுபட்டிருக்கு. அதனுடைய கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கு. இன்னுமே கலர் வந்து நல்லா மாறி வரணும். அது வரையும் வறுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. கருகிருச்சுன்னா நம்ம பொடியோட டேஸ்டே மாறிடும். கைவிடாம இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். பருப்பு வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. நல்ல பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி பொன்னிறமா வர வரைக்கும் கவனமா வறுத்துக்கணும். இந்த பருப்பை உடனே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அடுத்து அதே கடாயிலே 1/4 கப்பு பாசி பருப்பை சேர்த்து நல்லா கைவிடாம பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கணும். நான் இன்னைக்கு கப்பில் ஒவ்வொன்றையும் அளக்குறேன். அதுக்கு பதில் நீங்கள் டம்ளரில் அளக்கிறதுனால அளந்துக்கங்க. 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்தீங்கன்னா 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. பாசிப்பருப்பும் நல்லா கரெக்டாக பொன்னிறமாக வறுபட்டுருக்கு. நல்ல வாசனை வந்துடுச்சு. பாசிப்பருப்பையும் ஏற்கனவே வறுத்த துவரம்பருப்போட சேர்த்து வச்சிடலாம். அடுத்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை சேர்க்குறேன். பொட்டுக்கடலை ஆல்ரெடி கிறிஸ்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பவுடர் பண்ணணுங்கிறதுக்காக இது ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். 1/2 நிமிஷம் வறுத்தாலே பொட்டுக்கடலை இன்னுமே நல்லா கிறிஸ்பாயிரும். பொட்டுக்கடலையும் வறுத்தாச்சு. இதையும் ஏற்கனவே வறுத்த பருப்போடு சேர்த்து வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். பருப்பு பொடிக்கு மெயினாக வந்து மிளகு சேர்க்கணும். சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இந்த மிளகு வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுபடட்டும். இப்போ மிளகுமே நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகத்தை மிளகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்தா போதும். சீரகம் வந்து கடாய் சூட்லேயே வறுபட்டுரும். இப்போ சீரகமுமே வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து ஏற்கனவே வறுத்த பருப்போடு சேர்த்துடலாம். அடுத்து 4 காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால இந்த காஞ்ச மிளகாவோட காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்த உடனே கொஞ்சமாக காஞ்ச கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே நல்லா மொறுமொறுன்னு வறுபடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுருச்சு. இந்த காஞ்ச மிளகாவும் வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி வளையிற மாதிரி இருக்கும். ஆறுனா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். இந்த பெருங்காயத்தையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கங்க. இப்போ நம்ம சேர்த்த பெருங்காயம் வந்து நல்லா வறுபட்டு பொரிச்சு வந்துருச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம வறுத்த எல்லாத்தையுமே வெறுங்கடாயில தான் வறுத்தோம். கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கல. இப்போ வந்து இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 5-6 பூண்டை தோலோடையே தட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா வறுபட்டு மொறுன்னு வரணும். அப்போதான் நம்ம பொடியோட சேர்த்து அரைக்கும் போது இந்த பொடி வந்து 2 மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். இந்த பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பெருங்காயம் வறுத்து சேர்த்துருக்கோம். அதுவே போதும். இப்போ பூண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பூண்டு வறுத்தோம். நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கடாயை லைட்டாக தொடச்சிட்டு இதில் இந்த பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து இந்த உப்புல உள்ள ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா இந்த உப்பை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய பொடி வந்து 2 மாதம் வரையும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். உப்புல உள்ள ஈரத்தன்மை போக வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. பாருங்கள், காஞ்ச மிளகாய் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது.
இதை இப்போ நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. அப்போ தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கம கமன் வாசனையோட ஹெல்த்தியான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 6 காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுக்கிறேன். மிதமான தீயில வச்சு மிளகாவை கருகிராம வறுத்துக்கணும். மிளகாய் வறுபட்டுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுட்டு இதுல 1/4 கப் துவரம் பருப்பு சேர்க்கிறேன். இந்த பருப்பை நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த துவரம் பருப்போட அளவு 50 கிராம் இருக்கும். பருப்பு நல்லா சிவக்க வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த பருப்பை தனியா எடுத்து வச்சுட்டு அதே பேன்லயே நம்ம துவரம் பருப்பு எடுத்த அளவுக்கு உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த உளுந்தும் பொன்னிறமா வறுபடணும். உளுந்தும் நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு. இதையும் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையை சேர்த்து வறுத்துக்கலாம். கொத்தமல்லி விதையும் வறுபட்டுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து வறுத்துக்கங்க. கொத்தமல்லி விதை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா பெருங்காய பவுடர் சேர்த்து வறுத்தா போதும். நீங்க கட்டி பெருங்காயம் வறுக்கிற மாதிரி இருந்தா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்ச மிளகாய் வறுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கட்டி பெருங்காயத்தை வறுத்துட்டு அப்புறமா மற்றதை வறுத்துக்கங்க. இப்ப இதையும் தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து அதே பேன்லயே 1 கப் தேங்காய் துருவலை சேர்த்து இந்த தேங்காய் துருவல் உள்ள ஈரப்பதம் போய் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கங்க. இப்ப தேங்காய் துருவல் நல்ல கலர் மாதிரி வறுபட்டுருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்ப இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்த மிளகாய் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இதுல வதக்கின தேங்காய் துருவலை சேர்த்துட்டு மறுபடியும் 2 சுத்து சுத்தி அடிச்சுட்டு வந்துடலாம். கம கமன் வாசனையா தேங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.